This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பிஎஃப் பணம் முதல் சிலிண்டர் விலை வரை ஒரே நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. ஜூலை 1, 2025 முதல் இந்தியாவின் பல புதிய விதிகள் அமல்படுத்தப்பட உள்ளன. இவை இந்திய குடிமக்களுக்கு வணிகங்களும் பயன்படுத்தும் ரயில் டிக்கெட் முன்பதிவு, ஆதார், பான் இணைப்பு, சிலிண்டர் விலை, யூபிஐ பண பரிவர்த்தனை, ஏடிஎம் பரிவர்த்தனைகள் போன்ற பல விதிகள் மாற்றப்பட்டுள்ளன. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஜூலை மாதத்தில் இபிஎஃப்ஓ 3.2 என்ற புதிய பதிவை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இதன் மூலம் ஏடிஎம் மற்றும் யூபிஐ மூலம் உடனடியாக பிஎஃப் பணம் எடுக்க முடியும். மேலும் யூபிஐ செயலி மூலம் இருப்பு சரிபார்ப்பு மற்றும் சரியான கோரிக்கை செயலாக்கம் இப்பொழுது சாத்தியமாகும். முதலில் இபிஎஃப்ஓ 3.2வை ஜூன் மாதத்தில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருந்தும் இதுவரை மாற்றம் நேர்த்தியில்லை. எனவே இந்த புதிய வசதிகள் ஜூலை மாதம் அமலுக்கு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐஆர்சிடிசி இணையதளம் மற்றும் செயலி வழியாக ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பணிகளுக்கு புதிய கட்டுப்பாட்டு அமலுக்கு வருகிறது. ஜூலை 15 முதல் ஐஆர்சிடிசி கணக்குகளுடன் ஆதார் எண் இணைத்து சரிபார்ப்பது அவசியமாகும். எனவே ரயில்வே முகவர்கள் மற்றும் ரயில் நிலைய கவுண்டர்களில் தட்கல் டிக்கெட் வாங்கும் பயணிகளும் ஆதார் எண் மற்றும் ஓடிபி மூலம் சரிபார்ப்பு செய்து மட்டுமே டிக்கெட் பெற முடியும். இந்த புதிய விதிகள் பயணிகளின் பாதுகாப்பையும் டிக்கெட் முறையின் நம்பகத்தன்மையையும் உயர்த்தும் நோக்கத்துடன் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. மத்திய நேரடி வரி வாரியத்தின் புதிய விதிகளின்படி ஜூலை 1, 2025 முதல் பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டை ஒன்றாக இணைப்பது கட்டாயமாகும். இதற்கு டிசம்பர் 31, 2025 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டதுடன் புதிய பான் கார்டுக்கு விண்ணப்பிக்க ஆதார் அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எஸ்பிஐ அதன் கிரெடிட் கார்டு பயனாளிகளுக்கு புதிய மாற்றங்கள் அறிவித்துள்ளது. ஜூலை 15, 2025 முதல் அமல் அடையும் இந்த மாற்றங்களின் குறைந்தபட்ச டியூ கணக்கீடு, பணம் செலுத்தும் முறைகள் மற்றும் இலவச ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் நிறுத்தம் போன்ற அம்சங்கள் அடங்கும். பயனாளிகள் இந்த பதிவு விதிவிலக்கு ஏற்பட தங்கள் கணக்குகளை கணக்காக பராமரிக்க வேண்டும் என்று வங்கி அறிவுறுத்தியுள்ளது. எண்ணெய் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் நாளில் எல்பிஜி சிலிண்டர் விலையை நிறுத்தும் வழக்கம் உள்ளது. இதையடுத்து ஜூலை மாதத்திலும் எரிவாயு சிலிண்டர் விலை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.